5, 10 தொகுதிகளுக்காக திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுகவிடம் அடகு வைக்கிறார் அப்படின்னு சில விமர்சனங்கள் உங்க மேல வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியை விரும்பாதவர்கள் அல்லது விடுதலை சிறுத்தைகள் நம்மோடு இருக்க வேண்டும், அவ்வாறு இல்லாமல் திமுகவோடு இருக்கிறதே என்கிற ஒரு ஏமாற்றத்தால் எங்கள் மீது வன்மம் கொண்டவர்கள் திட்டமிட்டு பரப்புகிற அவதூறு இது. எங்கள் சக்தி எங்களுக்கு தெரியும், எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும், எங்கள் பகிர்வு, அதிகார பகிர்வு எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு இருக்கும், எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற சக்தி அந்த இயக்கத்தின் தலைவன் என்கிற முறையிலே எனக்கு உண்டு. ஆகவே எந்த சூழலிலும் யாரிடமும் எங்கள் உரிமைகளை விட்டுக் கொடுத்ததில்லை, சுதந்திரத்தை விட்டுக் கொடுத்ததில்லை. 5, 6 தொகுதிகளை பெறுவதற்காக அங்கே இருக்கிறோம் என்றால் 10, 15 தொகுதிகளை தருகிற கூட்டணிக்கு போக ஏன் தயங்குகிறோம்? எண்ணிக்கை பெரிதல்ல, பதவிதான் பெரிதென்றால் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை தரக்கூடிய அணிக்கு எங்களால் போக முடியும். ஆனால் ஒரு கூட்டணியிலே நாங்கள் இருக்கிறோம் என்றால் அந்த கூட்டணியை தலைமை வகித்து வழிநடத்தக்கூடிய கட்சிக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறோம் என்று பொருள் அல்ல. நாங்கள் எடுத்துக்கொண்ட நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்று பொருள். நாங்கள் உள்வாங்கிக் கொண்ட கருத்தியலில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம், அவ்வளவுதான். எங்களை கருத்தியல் ரீதியாக விமர்சித்தால் நாங்கள் கருத்தியல் அடிப்படையிலே அதற்கு விடை சொல்லலாம். ஆனால் வெறும் வன்மத்தை மட்டுமே கக்குகிறார்கள். ஒரு கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை பற்றி விமர்சிக்காமல் தேர்தல் நிலைப்பாடுகள் பற்றி விமர்சிப்பது என்பது அரசியல் அறியாமை அல்லது அரசியல் வன்மம் என்றுதான் சொல்ல முடியும்.